ஹலோ நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு கதை சொல்ல போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஒரு பெரிய காடு இருந்தது. அதில் அந்த காட்டில் ஒரு சிங்கம், சிங்கத்துக்கு ஒரு பையன். இப்படி அந்த காட்டில் அந்த சிங்க ராஜா இருக்கிற வரைக்கும் அந்த காட்டில் எல்லா மிருகங்களும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர் எப்படின்னா வயிறு பசிச்சா தான் போய் சாப்பிடுவார். அதேமாதிரி இப்படி வளர்ந்து. ஆனால் அவருக்கு ஒரு நாள் நோய் பட்டு அவர் இறந்துட்டார். அவர் இறந்த உடனே அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணிட்ட உடனே சிங்கத்துக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு நிறைய இருக்கும். ஆனால் அவங்க பையன் அடுத்தது அரியணைக்கு வந்தார் பாருங்க. அரியணைக்கு வந்த உடனே நிறைய அவங்க அந்த பையனுக்கு போச்சிருச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அப்பா மாதிரிலே நீங்கள் ஆட்சி பண்ணக்கூடாது. நான் உங்களுக்கு ஐடியா சொல்லித்தரேன். உடனே எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் எனக்கு டெய்லியும் 2 மிருகம் 3 மிருகம் கரெக்டாக வந்துடணும் அப்படின்ட்டு. உடனே எல்லா மிருகம் ஐயோ என்னடா இது திடீர்னு சொல்லிட்டார். அதேமாரி நாள் காட்டெருமையை பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டு அவர் சுகமாக வாழ்ந்துருந்தது. இப்படியே இருந்துட்டு இருக்கும்போது எல்லா மிருகம் அப்படியே அஞ்சு நடிக்கிட்டே இருந்தது. அப்போ ஒரு நாள் முயல் போய் உணவாகும். அப்போ அந்த முயல் சொல்லிச்சான், நான் அந்த கொடுங்கல் சிங்கத்தை ஒழிச்சு கட்டுவேன். எல்லா மிருகங்களும் கக்குன்னு சொல்லிட்டான். நாங்களே எங்களாலே ஒன்றும் பண்ண முடியல, நீ போய் என்னத்தை அந்த சிங்கத்தை கொலை செய், நான் செய்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்படியே யோசிச்சுட்டு நம்ம வேறு சவால் விட்டோன்ட்டு இன்றைக்கி வேறு சிங்கத்துக்கிட்ட போய் நம்ம இறையாகணுமே, நம்மளை பிடிச்சி சாப்பிட்டோமே, என்ன பண்ணுறது அப்படியே யோசிச்சுட்டே ரொம்ப. அப்போ பார்த்துருக்கு ஒரு கிணறு இருந்தது, பெரிய கிணறு. அந்த கிணத்தை பார்த்த உடனே இது உருவம் ஓஹோ. அப்போ யோசனை தெரிவிச்சாரு, நம்ம நம்ம உருவம் இருந்துருது. ஆனால் சிங்கத்துக்கிட்ட போயிட்டு நம்ம உள்ள ஒரு சிங்கம் இருந்து நம்மளை அப்படின்னு சொல்லி அப்படியே சிங்கத்தை அப்படியே ராஜா நீங்கள் ஒருத்தர் தான் இந்த காட்டுக்கே ராஜான்னு நான் நினச்சேன் ராஜா. ஆனால் உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கார் ராஜா. அவர் நீ எனக்கு உணவு ஆகணும் அப்படின்ற சொல்லி அவர் வேறு உத்தரவு போட்டிருக்கார் ராஜா. நீங்கள் அவர் உடனே சிங்கம் கோவத்தில் என்ன மாதிரி இன்னொருத்தர் எங்கே காட்டு அப்படின்னு அவர் வேகமாக வந்தது. பாருங்க மகாராஜா, அங்கே பாருங்க. அப்படியே அந்த முயல் அப்படியே அந்த வெளிச்சத்தை காட்டி, பார்த்தீங்களா ராஜா என்னை அப்படி எப்படி பிடிச்சிக்கிறோம். உடனே சிங்கம் கொஞ்சம் கூட யோசிக்கல, உடனே ஏய் அப்படின்னு அப்படி கிணத்துக்குள்ளே பாஞ்சது பாருங்க. கிணத்துக்குள்ளே பாஞ்சு அது செத்து போச்சு. உடனே அந்த காட்டில் உள்ள மிருகங்களாம் வாழ்க 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 வாழ்கன்னு முயலை பாருங்க. இதில் என்ன தெரியுது, புத்தி இருந்தால் எப்பேற்பட்ட ஆபத்துலேருந்து தப்பிச்சிருக்கு. நன்றி, வணக்கம்.